சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. உங்க அம்மா உங்க முன்னாடி தான் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இல்லாதப்போ என்னையும் எங்க அண்ணனையும் எப்படி மரியாதை இல்லாம பேசினாங்க தெரியுமா? ரொம்ப கேவலமா பேசினாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க பேசுற அந்த அசிங்கமான வார்த்தையை என்னால சொல்ல. எதுக்குமா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நான் என்ன பேசுறேன்? நீங்க பேசுறது தானே சொல்றேன். அது மட்டும் இல்லங்க, உங்க அண்ணன் என் அண்ணனை கௌதம போய் சொல்றா. அத்தை அந்த மாதிரிலாம் பேசவே இல்ல. நீங்க கொஞ்சம் வாய் மூடுறீங்களா? அதுக்கு வாய் மூடணும். நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. சரண்யா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவளாச்சு தம்பியாச்சு, நீ எதுக்கு குறுக்க போற? யார் உண்மையை சொல்றாங்க யார் பொய் சொல்றாங்கன்னு அவனுக்கே உண்மை தெரியும். நீ எதுக்காக உன் மரியாதையை கெடுத்துக்கிற? கௌதம், நான் சொல்றது நீங்க போதும், நிறுத்து திவ்யா. இனி ஒரு வார்த்தை எங்க அம்மா பத்தி தப்பா பேசாத. சரி, இவ்வளவு தூரம் பேசுறேல, எங்க நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு பாப்போம். எங்க அம்மாவோட நெக்லஸ் எப்படி அந்த பெட்டிக்குள்ள போச்சு? அதுக்கு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இல்ல அந்த நெக்லஸ் தானாவே கால் முளைச்சு அப்படியே நடந்து போய் பெட்டிக்குள்ள உட்காந்துக்கிச்சா? என்ன சொன்னீங்க? எங்க அம்மாவோட நெக்லஸ் மூர்த்தியோட பெட்டிக்குள்ள எப்படி போச்சுன்னு கேட்டேன். அப்படின்னா நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா? இவங்க எல்லாரும் தான் என்ன கேவலமா பேசுறாங்கன்னா நீங்களும் என்னையும் என் அண்ணனையும் திருடன்னு சொல்றீங்களா? சொல்லுங்க கௌதம். நான் கேட்டதுக்கு நீ பதில் சொன்னா அது மட்டும் போதும். கௌதம், இதே கேள்வியதான் நாங்களும் கேட்டோம். ஆனா அவ எங்க எல்லாரையுமே மரியாதை இல்லாம பேசுறா. நீங்க அவளோட புருஷன், அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தவரு. நீங்க கேட்ட அளவு உண்மையை சொல்றாளான்னு பாக்கலாம். என்ன திவ்யா, ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, நெக்லஸ் எப்படி அந்த பொட்டிக்குள்ள போச்சு? தோ எல்லாரும் கண்ணு முன்னாடி தானே அந்த பெட்டிக்குள்ள இருந்து நெக்லஸ் எடுத்தாங்க. அப்புறம் ஏன் இன்னமும் என்ன நடந்ததுன்னு சொல்லாம இருக்க? உன் தன்மானத்தை பத்தி இவ்வளவு பேசுற நீ, இத பத்தி மட்டும் ஏன் பேச மாட்டேங்கிற? அப்புறம் நாங்க கேக்குறதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எதுக்கு இந்த மரியாதை? கௌதம், இவங்க எல்லாரும் தப்பா பேசுறத கூட நான் பெருசா நினைக்கல. ஆனா நீங்களே இப்படி ஒரு கேள்வியை கேட்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் மேல நீங்க இவ்வளவுதான் நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? பிசினஸ்ல ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நீங்க என்ன நம்புனீங்க. எனக்கு பக்க பலமா துணையா நின்னீங்க. நான் சொன்ன இடத்துல கையெழுத்து போட்டீங்க. திவ்யா ஒரு வேலை செஞ்சா அதுல தப்பே வராதுன்னு பெருமையா சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட நீங்களே என்ன சந்தேகப்படுறீங்கல்ல? பாத்தீங்களா கௌதம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னென்னவோ பேசிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் பேசி உங்களை நம்ப வச்சு சிம்பத்தி தேட பாக்குறா. நீங்க பேசாதீங்க. நீங்க எல்லாருமே ஏற்கனவே நிறைய பேசிட்டீங்க. புருஷ பொண்டாட்டிக்கு நடுவுல நீங்க குறுக்க வர வேண்டாம். பாத்தியா கௌதம், இப்படிதான் எதுக்கு எடுத்தாலும் எங்களை எடுத்தெறிஞ்சு பேசுறா. நெக்லஸ் மட்டும் இல்ல, ஒரு பெட்டி நிறைய பணத்தை மூர்த்தி கிட்ட கொடுத்து அனுப்புனா. இந்த பணம் ஏதுமா அப்படின்னு கேட்டதுக்கு என் சொந்த நிலத்தை வித்து கொண்டு வந்து அந்த பணத்தை தான் எங்க அண்ணனுக்கு கொடுக்கறேன்றா. அந்த பணத்தை பத்தி கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு திமிரா பதில் சொல்றா. ஆமா, அந்த பணத்தை பத்தி கேட்கறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்லதான். என் சொந்த நிலத்தை வித்து நான் கொடுத்த பணம் நான் யாருக்கு வேணாலும் கொடுப்பேன். அதை எப்படி மத்தவங்க கேட்க முடியும்? ஏன் என் புருஷன் இவர் முன்னாடியே தான் சொல்றேன். இவரே கேட்டிருந்தா கூட நான் இந்த பதிலையே தான் சொல்லிருப்பேன். உண்மை என்னன்னா இவர்கிட்ட கூட நான் அந்த நிலத்தை வித்ததை பத்தி இன்னும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது மத்தவங்க உங்ககிட்ட எல்லாம் நான் எதுக்குங்க சொல்லணும்? திவ்யா, திவ்யா அப்படிலாம் சொல்லாதம்மா. நீ எங்களை மதிக்க வேணாம், ஆனா புருஷனை எடுத்தெறிஞ்சு பேசாதம்மா. என்ன சொன்ன? நான் கேட்டிருந்தா கூட
அப்படிதான் சொல்லியிருப்பேல்ல? அப்படின்னா நீ என்ன செஞ்சாலும் அதை கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்ல.